இன்னைக்கு நம்ம சில பிரபுபாதாவுடைய ஆன்மீக குருவான சில பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் அவங்களுடைய 150வது பிறந்த தினத்தை ஒட்டி அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பொதுவா நம்ம ஆச்சாரியர்கள் அவங்க பிறக்கும் போது அவங்களுடைய அவங்களுடைய பிறப்பு அவங்க பிறக்கும் போது அவங்க அவங்க செய்யக்கூடிய அவங்கள முதல்ல யாரும் பெரிய ஆச்சாரியர்களா அவங்களால பார்க்க முடியறதில்லை. அதுக்கப்புறம் அவங்க பிறந்து பல செயல்கள் அசாதாரணமான செயல்கள் செய்யறத பார்த்துட்டு மக்கள் அவங்க ஆச்சாரியரா எடுத்துக்கிறாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவங்க பிறந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு பகவானுடைய கருணை இருந்தே நம்ம பார்க்கலாம். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சில பக்தி வினோத் தாக்கூர் அவங்களுக்கு 4வது மகனாக விமல பிரசாத் பெயர்ல பிறக்கிறார். அவர் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னாக்க அவருடைய அதாவது பிறக்கும் போது அந்த குழந்தையோட தொப்புள் கொடி பார்க்கும்போது அதுவே பூணூல் மாதிரி இருந்துச்சான். ஆனா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இவர் பெரிய ஆச்சாரியரா வருவதற்குரிய சின்னங்கள் அமைஞ்சு. அது மட்டும் இல்லாம அவர் பிறந்தது 1874 பிப்ரவரி மாசம் பிறக்கிறார். ஒரிசால புண்ணிய ஸ்தலமான ஜெகநாத்புரி சொல்லக்கூடிய ஸ்ரீக்ஷேத்திரத்துல பிறக்கிறார். சில பக்தி வினோத் தாக்கூர் அவங்களுடைய இல்லம் ஜெகநாத்புரி தேர் போகக்கூடிய அந்த கிராண்ட் ரோடு, அந்த ரோடுல அமைந்திருந்தது. ஒரு சமயம் இல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அதாவது விமல பிரசாத் சொல்ல அந்த குழந்தை 6 மாத வயது இருக்கும் போது அப்போ ஜெகநாத்புரி தேர் அந்த கிராண்ட் ரோட்ல நகராம அப்படியே நின்று போயிடுது. அந்த மாதிரி நின்று போன உடனே அப்போ பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய குழந்தையான விமல பிரசாத் 6 மாத குழந்தைய ஜெகநாதர் முன்னாடி அழைச்சிட்டு வந்த உடனே ஜெகநாதருடைய திருவிக்கிர அவருடைய மாலை விமல பிரசாத் அந்த குழந்தையோட கழுத்துல அந்த விழுந்த உடனே அதுக்கப்புறம் தான் அந்த ஜெகநாதர் தேர் நகர ஆரம்பித்தது. இது மாதிரி சில அதி அற்புதமான விஷயங்கள்லாம் அவர் பிறந்ததுல இருந்தே நடைபெறுது. அது மட்டும் இல்லாம விமல பிரசாத் சிறு வயதிலேருந்தே அவர் ஜோதிட இதுல எல்லாத்துலயுமே ரொம்பவும் கை தேர்ந்தவரா இருந்தார். அதனால பண்டிதர்கள்லாம் அவருக்கு விமல பிரசாத்ன்ற அந்த பேரே அவங்களுக்கு வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாம அவர் எதுக்காக பிறந்தான்னு சொல்லும்போது எதனால பகவானுடைய பக்தி வினோத் தாக்கூர் மகாராஜ் என்ன செய்வாங்கன்னா அவங்க இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரை எனக்கு மகனா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெகநாத் கிட்ட தினமும் வேண்டுவார். அது மட்டும் இல்லாம அன்றைய காலங்கள்ல நிறைய ஆன்மீக விஷயங்களை ரொம்ப பேரு ரொம்ப சீப்பா நடத்தக்கூடிய அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. பக்தினாலே ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான அதாவது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலையில அப்போ பக்தி வினோத் தாக்கூர் மகாராஜ் இந்த மாதிரி உண்மையான பக்தி என்னன்னு சொல்லி உலகத்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரை பகவான் கிட்ட அருளும்படியாக அவர் வேண்டி அதன் பலனாக சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூர் மகாராஜுக்கு பிறக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம்னாக்க பொதுவா குழந்தைகள் விளையாடு சின்ன சின்ன பொழுதுபோக்கு நேரங்கள்ல விளையாடுறது இந்த மாதிரி செய்யறது வழக்கம். ஆனா விமல பிரசாத் அவர் சின்ன வயசுல இருந்தே என்ன செய்வாருனாக்க அவர் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல பகவானுடைய விக்கிரக ஆராதனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லயே ஈடுபடுகிறார். ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா அவர் எப்படி பகவான் மேல எவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையும் பகவான் மேல எவ்வளவு பக்தி வச்சிருந்தாருன்றதுக்கு
ஒரு சின்ன ஒரு அது மட்டும் இல்லாம கடுமையான உறுதிகளை கடைபிடிக்கக்கூடியவரா எப்படி இருந்தான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம். அவருக்கு 4 வயது தான் இருந்துச்சு விமல பிரசாத். அந்த மாதிரி சிறு வயதுல இருக்கும்போது ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, அவருடைய தந்தையாரான பக்திவினோத் தாக்கூர் மகாராஜ் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாம்பழத்தை அவரு விமல பிரசாத் வந்து விமல பிரசாத் சொல்லக்கூடிய அந்த குழந்தை வந்து அது கையில தான் எடுத்து பாக்குறாரு. அதற்குள்ள அவங்க தந்தையாரான பக்திவினோத் தாக்கூர் மகாராஜ் வந்து இந்த மாதிரி பகவானுக்காக நிவேதனம் செய்யாத ஒரு பொருளை சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே, இது ஒரு பெரிய அபராதமாச்சே அப்படின்னு சொல்லி அவரு வெறுமனே ஒரு 2 வார்த்தை சொன்னதுக்கு அந்த இதுக்காகவே என்னுடைய வாழ்நாள்ல நான் இனிமே மாம்பழமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுக்கிறார். பிற்காலத்துல அவர் பெரிய ஆச்சாரியரா ஆன பிறகும் அவரது சீடர்கள் அவருக்கு அன்போட மாம்பழங்களை கொடுத்த போதும் அவர் வந்து என்ன சொல்வார்னா, நான் வந்து ஒரு பெரிய அபராதி, நான் பகவானுக்காக வைத்திருந்த அந்த மாம்பழத்தை நான் சாப்பிடணும்னு சொல்லி நினைச்சு எடுத்துட்டேன், அதனால நான் வந்து மாம்பழத்தையே இனிமே தொடக்கூடாது, தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியோட கடைசி வரைக்கும் அதை வந்து பின்பற்றினார். அது மாதிரி அவர் வந்து பகவான் மேல பக்தி மேலேயும் ரொம்பவும் உறுதியோட இருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து 7 வயசுலயே வந்து பகவத்கீதை 700 ஸ்லோகங்களையும் அவர் முழுமையா கற்றுத் தேர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து வானவியல், அதாவது அஸ்ட்ராலஜி, அதுலயும் ரொம்பவும் கை தேர்ந்தவரா இருந்தார். அவருடைய அந்த அந்த எக்ஸ்பர்ட் அந்த திறமையை பார்த்துட்டு பண்டிதர்கள்லாம் அவருக்கு அவர் வந்து ஒரு புஸ்தகம் அப்பவே எழுதுறார், சூரிய சித்தாந்தான்னு சொல்லி. அது ரொம்பவும் அந்த காலத்துக்கே அது வந்து ரொம்பவும் புகழ்பெற்றதா இருக்கு. அந்த அந்த இதை எழுதின உடனே பண்டிதர்கள்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து சித்தாந்த பக்தி சித்தாந்தம் சொல்லி அவருக்கு சித்தாந்த சரஸ்வதின்னு சொல்லி அவருக்கு பேர் பட்ட பேர் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய தந்தையார் வந்து அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் அதுல எல்லாத்துக்கும் அவர் எப்போதும் கூடவே செல்வார். தந்தையார் வந்து இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறதுல, அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி பகவானை பத்தின விஷயங்களை அவர் வந்து பின்பற்றுவதற்காக புஸ்தகங்கள் எழுதும் போதும் அவர் கூடவே இருந்து அவர் கூடவே அவருக்கு உதவுகிறார். அது மட்டும் இல்லாம அவரோட பக்திவினோத் தாக்கூர் மகாராஜ் வந்து அப்பவே வந்து ஒரு இது ஒரு நாளிதழ் வெளியிடுவாங்க, சஜ்ஜன தோசனின்னு சொல்லி, இந்த ஹார்மோனிஸ்ட் சொல்லி ஆங்கிலத்தில். அந்த புத்தகத்துக்கு இவர் தான் எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே பார்ப்பார். யாரு? விமல பிரசாத். இவர் அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்த போதும் அவர் வந்து தன்னுடைய இவ்வளவு அப்ப அவருடைய திறமையெல்லாம் பார்த்துட்டு அப்ப இருக்கக்கூடிய பல மடத்து குருக்கள் எல்லாருமே இவர் தனக்கு சீடராக கூடாதான்னு சொல்லி ரொம்பவும் ஒரு அந்த ஆர்வத்திலையும் இயக்கத்திலையும் இருப்பாங்க. ஆனா அவர் என்ன செய்வாருன்னா, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து உலக அளவில் பார்க்கும்போது எந்த ஒரு கல்வியும் இல்லாத மாதிரி தெரியக்கூடிய கௌர் கிஷோர் பாபாஜி மகாராஜ், அதாவது அவங்களுக்கு பத்தி சொல்லும் போது தன்னுடைய சொந்த கையெழுத்தை கூட போட தெரியாதாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மீக குருவிடம் போய் சரணடைஞ்சு அவர்கிட்ட போய் தீட்சை பெறுவதற்காக போவார். அவர் வந்து இந்த மாதிரி தனது ஆன்மீக குரு அந்த மாதிரி கௌர் கிஷோர் பாபாஜி மகாராஜ் கிட்ட போய் தீட்சை பெறறதுக்காக போகும்போது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இந்த மாதிரி 3 தடவை அவர்கிட்ட போய் கேட்கிறார். முதல் தடவை போகும்போது என்ன சொல்றாருன்னா, அவரது குரு இந்த மாதிரி, நீனோ
பட்டறிஞ்ச நிறைய பட்டங்கள் பெற்ற ஒரு கற்றறிந்த நபர், நானா படிக்காதவன். அதனால நான் உனக்கு எப்படி நான் தீட்சை கொடுக்க முடியும்னு சொல்லி முதல்ல சொல்றேன். இல்ல இல்ல, நான் உங்ககிட்டதான் தீட்சை பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா இருந்த உடனே, அப்ப சரி, நான் முதல்ல சைத்தன்ய மகாபிரபு கிட்ட உன்னுடைய வேண்டுகோளை நான் சமர்ப்பிக்கிறேன். அப்படி சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு அவங்க பதில் சொல்லி இது பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன். இது மாதிரி கொஞ்ச நாள் ஆகும். திரும்பவும் பிமல பிரசாத் அவர்கிட்ட கௌரிகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் கிட்ட இந்த மாதிரி திரும்ப எனக்கு தீட்சை கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். அப்ப இந்த நேரத்துல என்ன சொல்லுவாருன்னா, நான் சைத்தன்ய மகாபிரபு கேட்டிருக்கேன், ஆனா சைத்தன்ய மகாபிரபு இன்னும் எனக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் அவரை அனுப்பிச்சு விட்டுருவார். இந்த மாதிரி 2 தடவை இது பண்ண உடனே 3வது தடவை, அதாவது கங்கைக்கு மேல ஜலங்கினின்னு சொல்லக்கூடிய அந்த கங்கைக்கு மேல ஒரு 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 இதனாலே, அதாவது அந்த காலங்கள்ல ஒரு இதுல பலகையிலேயே பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜில ஒருத்தர் தான் போலாம். அந்த மாதிரி ஒரு பாதையில அவர் நடந்து போய் கௌரிகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் கிட்ட போய் கேட்பார். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, இந்த தடவையும் அவர் இதே மாதிரி நிராகரிச்ச உடனே, நீங்க இந்த தடவை எனக்கு நீங்க தீட்சை கொடுக்க மறுத்துட்டீங்கன்னா, நான் இப்படியே நான் நீங்க இந்த கங்கையில விழுந்து நான் என்னோட உயிரை நான் தியாகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பக்தி சித்தாந்த மகாராஜ் இந்த மாதிரி சொன்ன உடனே அவருடைய உறுதியை பார்த்துட்டு கௌரிகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் அவருக்கு அவரை தன்னை சீடனா ஏற்றுக்கிறார். கௌரிகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் ஏத்துக்கிட்ட சீடர்னு சொல்லும் போது பிமல பிரசாத் மட்டுமே அவருடைய ஒரே சீடரா இருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் தனது பிற்காலங்கள்ல அவரை பத்தி இந்த மாதிரி, உங்களுடைய ஆன்மீக குரு நீங்களோ கற்றறிந்த பல விஷயங்கள் கற்றறிந்தவர், ஆனா உங்களுடைய ஆன்மீக குருவோ அவ்வளவா படித்தறியலாதுல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பக்தி சித்தாந்த மகாராஜ் என்னோட ஆன்மீக குரு எல்லாம் தெரிஞ்ச என்சைக்ளோபீடியா, அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு நான் எப்படி ஒரு ஒரு போட் இருக்குனாக்க, அந்த போட்ல அந்த இயங்கக்கூடிய அந்த அந்த போட்டை இயங்கக்கூடிய இன்ஜின் எனது ஆன்மீக குரு. நான் போட்டா இருந்தேன்னா என்னை இயக்கக்கூடிய இந்த ஸ்டீம் இன்ஜின் எனது ஆன்மீக குரு. அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்குவார். அப்படிப்பட்ட, அதாவது தனது ஆன்மீக குருவின் மேல அவ்வளவு முழு நம்பிக்கை. ஒரு ஆன்மீக குருன்னா யாருன்னா, அவர் ஆன்மீக அறிவினால் அவர் குருனாலே ஹெவி. எப்படி ஹெவினா, எப்படி பாரமா இருக்காருன்னா, தத் விக்யார்த்தம் சா குரும் ஏவ அபிகச்சே. தத் விக்யார்த்தம்னா சாதாரண விஞ்ஞானம் கிடையாது, அது உன்னதமான விஞ்ஞானம். அது ஆன்மீக விஷயங்கள். அந்த விஷயங்கள் அனைத்திலையும் அவர் முழுமையா, அப்படிப்பட்டவர் அவர்தான் குரு. அவர் எப்படி இருக்காருன்னா, சமித்பாணி பிரம்ம ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சமித்பாணின்னா ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம்னா அவர் குரு சீட பரம்பரையில நிலைப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம எப்போதும் பிரம்மனிஷ்டம், எப்போதும் பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய, அந்த மாதிரி எனது ஆன்மீக குரு எப்போதும் அந்த மாதிரி ஈடுபட்டிருக்கனால, அப்படிப்பட்டவரை நான் என்னோட ஆன்மீக குருவை ஏற்றிருக்கேன்னு சொல்லி சொல்றேன். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னாக்க, ஒரு சமயம் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய ஒரு கூட்டம் மாநாடு நடக்குது. அப்போ அந்தணர்களுக்கு மற்றும் வைஷ்ணவர்கள்ல யார் சிறந்தாங்கன்னு சொல்லி ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல நிறைய நபர்கள், பெரிய பெரிய
மடத்துடைய தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப வந்து கௌடிய சம்பிரதாயத்தில இருந்து நமது பக்திவினோத் தாக்கூரை அவரை அவரை வந்து பிரதிநிதிக்கும்படியாக விமல பிரசாத், அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அந்த மாநாடுக்கு போறார். அப்ப அந்த மாநாட்டுல அந்தனருடைய தகுதிகள் எல்லாத்தையும் வரிசையா நிறைய பேர் நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. கடைசியில நமது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட அவங்களுடைய வாய்ப்பு வருது. அவர் முதலிலே இத மாதிரி அந்தணர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அந்தணர்களுடைய தகுதிகள் எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த தகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அவங்க யாருமே கண்டிராத சாஸ்திரங்கள்ல கேள்விப்படாத அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல இருந்து பலவிதப்பட்ட மேற்கோள்கள் எடுத்து காமிக்கிறார். அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த மாதிரி மேற்கோள்களை பார்த்த உடனே அங்க இருக்காங்க எல்லாரும் அப்படியே அதிர்ந்து அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி அந்தணர்களுக்கு ஒருத்தவங்க எப்படி அந்த அந்தன தகுதி பெறுறாங்கன்னா, வெறுமனே பிறப்பின் மட்டும் கிடையாது, அவங்க அந்த தகுதிகளை வளர்த்துக்கும் வழியாக அவங்க அந்தன நிலைக்கு வராங்கன்னு சொல்லி பல சாஸ்திரங்கள்ல இருந்து சொல்லி யார் அந்த தகுதி யார் அப்படிப்பட்ட அந்தனராக அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லி பல சாஸ்திரங்கள்ல இருந்து அவர் மேற்கோள் காமிக்கிறார். அந்த மாதிரி காமிச்சிட்டு கடைசியில எல்லாம் இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் ஒரு வைஷ்ணவர் எல்லா அந்தணர்களுடைய எல்லையோட அவர் சிறந்தவர்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டி முடிச்ச உடனே அங்க கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் வாயடைச்சு அப்படியே நிசப்தமாயிருப்பாங்க. அவ்வளவு அமைதி. அந்த அமைதியை பார்த்த உடனே அந்த காலகட்டங்கள்ல அந்த ஆங்கிலேயரோட ஆட்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து இவ்வளவு பெரிய மாநாட்டுல இவ்வளவு ஒரு எந்த ஒரு கலவரம் கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு அமைதியா இருக்கும்போது, அப்ப இந்த போலீஸ்கார் அங்க இருந்த போலீஸார் எல்லாரும் அடுத்து எதுவும் கலவரம் வந்துடக்கூடாது, இவருடைய பிரச்சாரம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்த உடனே இவர் எல்லாரும் அவரை ஓடி போய் அவருடைய பாதத்தை எப்படியாச்சும் தொடங்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இவர் இது மாதிரி இது பண்ணா பெரிய கலவரமாகி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படை அவங்க உயிர் சேதம் ஏற்படுமேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த போலீஸார் எல்லாம் அவர் உடனடியா எல்லாரும் சேர்ந்து இந்த போலீஸார் எல்லாம் பக்தி சித்தாந்த மகாராஜ் ஒரு அறையில அழைச்சிட்டு போய் ஒரு வாளியில நீர் எடுத்து அவருடைய பாதங்களை கழுவி அந்த நீரை வந்து அந்த வாளியில எடுத்துட்டு வந்து எல்லார் மீதையும் அவங்க தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டம் கலையுது. ஏன்னா பக்தி சித்தாந்த மகாராஜ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா பேசினோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய சாது இந்த இதுல இவ்வளவு இந்த காலகட்டங்கள் இவ்வளவு ஒரு பெரிய சாதுவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவருடைய பாதங்கள் விழணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து இங்க கல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து நவதீபம் அதாவது பிருந்தாவனத்துல ஒரு பெரிய ஒரு பரிக்கிரமா, அதாவது பிருந்தாவனத்தையே சுத்தி வரக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஒரு பரிக்கிரமா வலம் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் திரளா வராங்க. அப்போ இது மாதிரி அவர் வரத இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கௌரன் தாயை வந்து பெரிய யானையில பல்லக்குல வச்சு அழைச்சிட்டு வராங்க. அப்ப இத வரத பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரி பிறப்பின் வழியில் மட்டுமே பகவானை வழிபட முடியும்னு சொல்லி சொன்னவங்க எல்லாரும் அங்க விருந்தாவனத்துல இருந்த பிரசித்த பெற்ற கோயில்கள் எல்லாத்தையும் அவங்க கதவை அடைச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, அவங்கள அந்த பரிக்கிரமம் முடியும் போது அவரை கொலை செய்வதற்கு கூட அவங்க திட்டம் தீட்டுறாங்க. அப்ப அவரது ஒரு சீடர் அவரு அப்ப சன்னியாசம் எடுத்துடுறாரு பக்தி சித்தாந்த மகாராஜ். அவருடைய காவியுடைய இன்னொரு சீடர் எடுத்துக்கிட்டு அவருக்கு தனது வெள்ளை ஆடையை கொடுத்து அவரை காப்பாற்றி அழைச்சிட்டு போறாங்க. அவருடைய பிரச்சாரம் எவ்வளவு ஆணித்தரமாகவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அவரை வந்து கொலை செய்யறதுக்கு கூட அவ்வளவு பொறாமையோட இருந்தாங்க உலக மக்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அப்புறம் பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, ஆஹ் அவருடைய இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அவர் ஒரு சமயம் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு இன்னும் இறங்குறதுக்கு முன்னாடி பக்திவினோத் தாக்கூர் மகாராஜும் அவருடைய ஆன்மீக குருவான கௌர் கிருஷ்ண பாபாஜி மகாராஜும் அவங்க மறைஞ்சிருவாங்க. பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன உறுதி எடுத்திருப்பாங்கன்னா, நான் பிரச்சாரத்துல இறங்குவதற்கு முன்னாடி 2 பில்லியன் தடவை பகவானுடைய நாமத்தை சொல்லாம நான் வந்து பிரச்சாரத்துல இறங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்திருப்பேன். அந்த உறுதியை கடைபிடிப்பதற்காக தினமும் 3 லட்சம் தடவை பகவானுடைய நாமத்தை சொல்வார். இந்த மாதிரி 9 வருடங்கள் விடாம தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி, அதாவது 3 லட்சம் தடவை சொல்லி, அதே சமயத்துல சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கு தனது விளக்கு உரையும் எழுதுவார். அந்த மாதிரி காலகட்டத்துல தினமும் ஒருவேளை மட்டுமே அவர் வந்து உணவு உட்கொள்வார். அதுவும் எப்படின்னா, எப்படி பசுக்கள்லாம் அது ஒரு தடவை குனிஞ்சிச்சுன்னா திரும்பி சாப்பிடும், அது மாதிரி அது ஒரு தடவை அதை வந்து உணவை இது பண்ணி அந்த மாதிரி ஒரு தடவை தான் குனிஞ்சு சாப்பிடுவார். அந்த மாதிரி கடுமையான சதுர்மாத விரதங்கள்லாம் இருப்பாராம். அது மாதிரி அவர் இருக்கும்போது சில சமயங்கள்ல மழை, அது மாதிரி மழையினாலையும் தான் இருந்த கூரை வீட்டுல ஓட்ட விழுந்து தண்ணி மழை வந்தா கூட அப்பவும் பகவானுடைய நாமத்தை நிறுத்த மாட்டாராம். அப்ப என்ன செய்வாருன்னா, கையில ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு அப்பயும் பகவானுடைய நாமத்தை தொடர்ச்சியா சொல்வாராம். இந்த மாதிரி கடுமையான இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்றதுலயும் இந்த மாதிரி ஒரு உறுதியோட செஞ்சதுனால 9 வருடம் கழிச்சு அவர் எப்படி ஒரு தூங்கி ஒரு சிங்கம் எழுந்துச்சுன்னா எப்படி கர்ஜனையோட வருமோ அதே மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி 9 வருடங்கள் கடுமையான பகவானுடைய நாமத்தை சொல்லி அவர் வந்து பிரச்சாரத்துல இறங்கின உடனே அவருடைய பிரச்சாரத்தை பார்த்துட்டு மாயாவாதிகள், அதாவது பகவானுக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாரும் அவர் அந்த தெருல அந்த வீதியில அவர் வரத பார்த்தாங்கன்னாலே அவங்க வந்து ஓடியே போயிடுவாங்க. அந்த மாதிரி அவரை வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி அவருடைய ரூபம் வந்து அத மாதிரி இருந்துச்சு, அது அவருடைய இது. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அவர் இதுவும் நிரூபிக்கிறார். பொதுவாக பகவானுடைய நாமத்தை கர்த்தால் மற்றும் மிருதங்கம் வாசிச்சு பகவானுடைய நாமத்தை பரப்புவாங்க, பகவானுடைய விஷயங்களை பரப்புவாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார்னா, அவர் பகவானை பத்தின விஷயங்களை அவர் வந்து புத்தகங்கள்ல எழுதி வெளியிடுவதன் மூலமாக அவர் வந்து எல்லா இடத்துக்கும் பகவானுடைய நாமத்தை பகவானுடைய விஷயங்களை அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பகவானை பற்றின விஷயங்களை புஸ்தகங்கள் எழுதி பிரச்சாரம் செய்யறத பத்தி சொல்லும் போது பிருகத் மிருதங்கா அப்படின்னு சொல்லி சொல்றார். பிருகத் மிருதங்கம்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய மிருதங்கம். மிருதங்கம்னா சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்க மட்டும்தான் பகவானுடைய நாமம் சொல்லி அத வந்து இந்த வாத்தியத்தின் மூலமா பகவானுடைய நாமத்தை சொல்லி பாடும். ஆனா இந்த பிருகத் மிருதங்கம்னு எப்படின்னா, இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை எல்லா மூலை முழுக்கங்களையும் பகவானுடைய விஷயங்களை இந்த புஸ்தகங்கள் மூலமா வெளியிடுது. அதனால பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு வந்து இந்த மாதிரி அவருக்கு 2 முக்கியமான விஷயங்கள் அவருடைய குறிக்கோள் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒண்ணு பகவானை பத்தின விஷயங்களை மேலை நாட்டுகள்ல போய் பிரச்சாரம் பண்றது. அதுக்காக என்ன செய்யறான், அந்த காலங்கள்லயே நிறைய தனது சீடர்கள் அனுப்புவாராம். அது முக்கியமா அவர் வந்து இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல போய் அனுப்பிச்சு வைப்பார். அப்புறம் பெரிய பெரிய வங்காளத்துல இருந்த கவர்னர் அவரை கூட அழைச்சி அவங்களுக்கும் பகவானை பத்தின விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க.
ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா அவங்களையும் இன்வைட் பண்ணி அவங்களே அவங்களோட மடத்துல பெரிய அவங்களுக்கும் இந்த மாதிரி பகவானை பத்தின விஷயங்களை அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் மெட்ராஸ் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருக்கும்போது அப்போ வந்த போது ஆங்கிலேயர்களே அவருக்கு வந்து அந்த அந்த காலத்திலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு ஒண்ணு வந்து பகவானை பத்தின விஷயங்களை வந்து இந்த மாதிரி மேலை நாடுகளுக்கும் பிரச்சாரம் செய்யணும், மற்றொன்று பகவானை பத்தின விஷயங்களை புத்தகங்கள் மூலமா எல்லாருக்கும் எடுத்து சொல்றேன். அத மாதிரி இது ரெண்டுத்தையும் முழுமையா செய்யக்கூடியதுல வந்து பிரபுபாதா நமது பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவங்களுடைய இந்த ரெண்டு குறிக்கோளை நம்ம பிரபுபாதா தான் நிறைவேற்றி வச்சாங்க. பிரபுபாதா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1965 அவங்க வந்து 70 வயசுல எல்லாரும் வயதான அவங்களுடைய வீட்டுல அமைதியா நாற்காலியில இருக்கணும், நல்லா சௌகரியமா அமைதியா இருக்கணும், வாழ்க்கையை பொழுது கலைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல பிரபுபாதா வந்து அமெரிக்கா போறாங்க. ஆனா அவங்க வந்து அமெரிக்கா போய் சுத்தி பாக்குறதுக்காக போல, பகவானை பத்தின விஷயங்கள் எடுத்து கொடுக்கறதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இந்த கட்டளை வந்து அவங்களுக்கு முதல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு கிடைக்குது. 1922 பிரபுபாதா வந்து பக்தி சித்தாந்த மகாராஜா வந்து பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட நண்பர் நரேந்திர முல்லிக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவரை அழைச்சிட்டு போறாரு. இந்த மாதிரி இங்க ஒரு உல்டாங்கான்னு சொல்லி ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சாது வந்திருக்காங்க, அவர் வந்து பகவானை பத்தின விஷயங்கள்ல சொல்றதுல வந்து ரொம்பவும் கரெக்டா இருப்பார். அவர் வந்து அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப தூய்மையானது, அவரை இன்னைக்கு நம்ம போய் பார்ப்போம். ஆனா பிரபுபாதாக்கு வந்து நம்மள பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு வந்து அப்ப அந்த காலங்கள்ல நிறைய பேரளவே சாதுக்கள் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. இருந்த போதும் தனது நண்பன் நரேந்திர மோடி சொன்ன பேர்ல போறார், அங்க போய் பாக்குறாரு. பார்த்த மாத்திரத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவங்க வந்து பிரபுபாதா பார்த்து கேக்குறாங்க, நீங்க எல்லாம் இளம் வயதுல இருக்காங்க, நீங்க ஏன் ஆங்கிலம் பேசக்கூடிய நபர்களுக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்த மாத்திரத்துல கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்ப நமது பிரபுபாதா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கேட்கிறாங்க, இந்த மாதிரி இப்ப இந்தியா வந்து அடிமைப்பட்டிருக்கு, ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிமைப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம பகவானை பத்தின விஷயங்கள்ல சொல்றதுல யாரு கேட்பாங்க, யாருக்கு இதுல ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி எந்த ஆட்சி மாற்றுதலுக்காகவும் காத்திருக்க தேவையில்லை, இது வந்து ஒரு நித்தியமான விஷயம், அதனால இதை நீங்க பிரச்சாரம் செய்யுங்க ஆங்கில பேச மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முதல் மாத்திரத்திலேயே கட்டளையிடுறாங்க. அந்த கட்டளைய பிரபுபாதா வந்து தொடர்ந்து 1922 இருந்து 1965 வரைக்கும் அத வந்து அதையே திரும்ப எப்படி அதை வந்து நிறைவேற்றுவதுன்னு சொல்லி அதையே அவங்க வந்து அதையே திரும்ப அதாவது அதையே கண்டெம்ப்ளேட் பண்றாங்க, அதையே நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி அதை நம்ம செயல்படுத்துதுன்னு சொல்லி. எப்படி ஒருத்தர் ஒரு சீடன் தனது குருவுடைய கட்டளைய நிறைவேற்றுவதுல அதுலயே மும்முரமா இருக்காருன்றதுக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுல பக்தி பிரபுபாதா வந்து எவ்வளவு மும்முரமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு கட்டளையை கரெக்டா எந்த நபர் கிட்ட கொடுக்கணும்ன்றதும் பக்தி சித்தாந்த மகாராஜ் தெரிஞ்சிருந்தது. அதன் பேர்ல பிரபுபாதா வந்து அப்புறம் 70 வயசுல 69 வயசுல ஜலதூதா கப்பல்ல போய் அங்க போய் பிரச்சாரம் செய்யறாங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம்
1.5 வருஷம் எந்த ஒரு இது இல்லாம சப்போர்ட் இல்லாம இருந்த போதும் திரும்ப திரும்ப அவர் வந்து தனது குருவோடைய நிறைய நேரம் அவர் நினைப்பாரா, நான் இங்க எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய குருவோடைய இதை நிறைவேற்றணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க நினைச்சு நினைச்சு பிரபுபாதா வந்து அந்த கட்டளையே நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதன் பிறகு எப்படி பிரபுபாதா இந்த மாதிரி நிறைவேற்றினாலும் அதே சமயத்துல பிரபுபாதா வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி மேல அவ்வளவு முழு அவங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் இருந்ததுக்கு பாத்தீங்கன்னாக்க, பிரபுபாதா வந்து ஒரு சமயம் இந்த மாதிரி பாம்பேல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பத்தி ஒரு அவங்களுடைய இத பத்தி ஒரு அவங்களுக்கு வியாச பூஜையில ஒரு இது எழுதுறாங்க. இந்த மாதிரி குருன்னு சொன்னாக்க இவங்களுக்கு ஒரு குரு, இந்த பிரிவுக்கு ஒரு குரு இல்ல. குரு தத்துவம் என்னன்னா ஒரே ஒரு குரு தான், அவர் தான் பல ரூபங்கள்ல நமக்கு வழி நடத்துறார். அதனால இப்ப இருக்கக்கூடிய ஜெகத்குரு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில பேர் அவங்களுக்கு முழுமையா அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்களோட சீடரா இருக்காங்க. சில பேர் அவங்கள ஒரு நலம் இதுவா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதுவாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி 2 நபர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை ஜெகத்குருவா எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவருடைய இந்த மாதிரி அந்த 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 வியாச பூஜை மடல இந்த மாதிரி சில பிரபுபாதா பம்பாயில அந்த மாதிரி அவங்களுடைய வியாச பூஜைக்கு எழுதின அந்த வாழ்த்து மடல, அப்புறம் பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு அலகாபாத்ல பிரயாகையில அந்த படிச்சு காமிச்ச உடனே, மற்ற ஸ்ரீகளுக்கு படிச்சு காமிச்ச உடனே அது உடனே பிரச்சுரம் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரபுபாதா மேல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா மேல பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு அளவிடாத நம்பிக்கை இருந்ததுனால சில சமயங்கள்ல சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பிரபுபாதாவிடம் தனது அந்தரங்க இதெல்லாம் வந்து அவங்க கிட்டதான் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படி நம்மளுடைய இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படி எல்லாமே அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எப்போதும் அவங்க மற்ற சீடங்கள் ஏதாச்சும் அவர்கிட்ட வந்தனங்கள் சமர்ப்பிக்கும் போது அல்லது தனது மரியாதைக்குரிய வணக்கங்கள் சமர்ப்பிக்கும் போது அவர் வந்து தான் குரு, அதனால நீங்க எனக்கு வந்தனங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஒரு குருன்ற அந்த பெரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால நான் ரொம்ப இதுவா இருக்கணும்னு நினைச்சு அப்படி இல்லாம அவர் என்ன சொல்லுவாருன்னா, தாசோ அஸ்மி, நான் உங்களுக்கு தாசன் அப்படின்னு சொல்லி தனது சீடர்கள்கிட்டே சொல்லுவாராம். இது மாதிரி அவர் வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் அதே மாதிரி யாராச்சும் ஒரு நபர், ஒரு சீடர் இன்னொரு நபரை பத்தி ஏதாச்சும் குறைகள் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னாக்க முதல்ல பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து அந்த சீடர்கிட்ட கேட்பாராம், நீ ஒருத்தரை பத்தி குறை சொல்ல வரையே அவர்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருக்கு சொன்ன, சரி ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் இருக்கா, ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் நீ அவர்கிட்ட பாத்திருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அந்த குறை சொல்ல வந்த நபர் என்ன செய்வாராம், அவரும் சரி கேட்கிறாரு, குரு கேட்கிறாருன்னு சொல்லி யோசிச்சு கடைசியில ஒரு நல்ல குணத்தை சொல்லுவாராம். அப்புறம் திரும்ப கேட்பாரா, சரி ஒரு நல்ல குணம் தான் இருக்கா, வேற நல்ல குணங்கள் இல்லையா? அப்புறம் திரும்ப அவர் 2-3 குணங்கள் சொல்லுவாராம். அப்புறம் அந்த சீடர்கிட்ட பக்தி சித்தாந்த மகாராஜ் கேட்பாராம், சரி இவ்வளவு குணங்கள் நல்ல குணங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு கெட்ட குணத்தை ஏன் பாக்குறீங்க? இவ்வளவு நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருக்கு, அப்ப அந்த நல்ல குணங்களை பார்க்காம ஏன் அந்த ஒரு சின்ன கெட்ட குணத்தை பாக்குறீங்க, ஏன் அந்த குறைய பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதை வந்து திருத்துவாராம். இந்த மாதிரி குறை பார்க்கும் குணத்தை. இந்த மாதிரி பலதரப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சமயம் எப்படி இந்த மாதிரி வாரணாசி ஒரு பேராசிரியர் வந்து இந்த மாதிரி பக்தி சித்தாந்த மகாராஜ் கிட்ட வந்து ஒரு சந்தேகம் கேட்கணும்னு வர, அப்ப வந்து சந்தேகம் கேட்கணும்னு வந்தப்போ ஒரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்னுடைய சீடர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இந்த சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. அந்த பேராசிரியர் வந்து நான் வந்து சமஸ்கிருதத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்துக்கு உங்ககிட்டதான் அந்த விளக்கத்தை கேட்கணும்னு வந்திருக்கேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இல்ல என்னோட சீடர்களே நல்ல
அவங்களும் இதுல வந்து நல்லா பயிற்சி பெற்றவங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அப்ப அந்த அந்த பேராசிரியர் என்ன செய்யறாருன்னா, அவர் சொன்னதன் பேர்ல அந்த சீடர்களோட சேர்ந்து சேவை செய்யறாரு. சேவை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க என்ன சேவை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, அந்த சீடர்கள் எல்லாம் பகவானுடைய பூஜை பாத்திரங்களை அவங்க வந்து அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கோடனே அப்ப அந்த சீடர்கள் எல்லாம் வந்து சீடர்கிட்ட போய் அந்த பேராசிரியர், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு உடனே, நீங்க எனக்கு கொஞ்சம் உதவினீங்கன்னா இந்த பாத்திரம் முடிச்ச உடனே உங்களோட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்றாங்க. அப்ப அவரும் அந்த பேராசிரியர் அவர்களுக்கு உதவினதுக்கு அப்புறம் திரும்பவும் பக்தி சித்தாந்த மகாராஜா வந்து பார்க்க போறாங்க. இப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் கேட்கறாங்க, உங்களுடைய சந்தேகங்கள் ஏதோ இருக்குன்னு. இப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்றாங்க, சாரி அந்த பேராசிரியர் சொல்றாரு, இல்ல உங்க சீடர்களோட நானும் அந்த சேவை செஞ்ச உடனே எனக்கும் அந்த சந்தேகங்கள் தீர்ந்து விட்டது. அதாவது எப்படி ஒருத்தருக்கு இந்த பௌதீக விஷயங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறது பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது, பகவான் பகவத்கீதையில சொன்ன மாதிரி, தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானதம் தம நாஷயாமி ஆத்ம பாவஸ்து ஞான தீபேன பாஸ்கத. நான் வந்து அவங்களோட இதயத்துல இருக்கக்கூடிய அந்த அறியாமைன்ற இருளை நீக்கிறேன்ற. அதனால அவர் வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன செஞ்சாரு, அந்த பேராசிரியரை பகவானுடைய பூஜை பாத்திரங்கள துலக்குவதில் ஈடுபடுத்தினார், பக்தி சேவையில ஈடுபடுத்தினார். அந்த பக்தி சேவையில ஈடுபடுத்துவதன் மூலமாக அவருடைய சந்தேகங்கள் தெளிவுற்றார். அதுதான் ஒரு ஆச்சாரியர். ஆச்சாரியர்னா என்னன்னா, தனது வாழ்க்கையில அவர் நடந்து காண்பிக்கிறதன் மூலமாக மற்றவர்களை வழி நடத்துகிறார். அதே மாதிரி இந்த மாதிரி அவர் பக்தி சித்தாந்த மகாராஜோடைய பல சம்பவங்கள் இருக்கு. நம்ம இப்ப காலம் நமக்கு கம்மியா இருக்கிறதுனால நான் சின்ன சுருக்கமா சொல்றேன். பக்தி சித்தாந்த மகாராஜ் அதே மாதிரி தன்னுடைய கடைசி காலகட்டங்கள் இருக்கும்போது அவரை அதாவது அவருடைய பிரச்சாரம் ரொம்ப கடுமையா இருந்ததுனால சில சமயங்கள்ல அவங்களுடைய சக அல்லது சீடர்களே கூட அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிருக்காங்க. வங்காளத்துல ஒரு சமயத்துல என்ன செய்வாங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து, மற்ற நபர்கள் எல்லாம் சேர்ந்து, அவர் மேல பொறாமை கொண்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கிட்ட, இந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல 25,000 ரூபாய் அந்த போலீஸ் கமிஷனருக்கு சொல்லி அது மாதிரி ஒரு பிரைப் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த கமிஷனர் வந்து நேரடியா வந்து பக்தி சித்தாந்த கிட்ட சொல்லுவார், நாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறது உண்மைதான், ஆனா நாங்க என்னைக்குமே சாதுக்களுக்கு எதிராக இந்த மாதிரி தவறான வழிகளில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே உங்களை கொல்வதற்காக நிறைய நபர்கள் திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்லி பக்தி சித்தாந்த மகாராஜா வந்து அவங்க வந்து எச்சரிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். அப்புறம் பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய சில குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்கு. அவங்க சொல்றாங்க என்னன்னா, சில அறிவுரைகள் பார்த்தோம்னாக்க, எக்காலத்திலும் சரி, எந்த காலத்துல உங்களுக்கு பல ஆபத்துகள் வந்தாலும் சரி, எண்ணிலடங்காத கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எண்ணிலடங்காத அவமானங்கள் வந்தாலும் சரி, பகவானுடைய பக்தி சேவையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களுடைய பக்தி சேவையை மட்டும் எந்த காலத்திலையும் பல ஆபத்துகள், பல கஷ்டங்கள், பல அவமானங்கள் வந்தாலும் பகவானுடைய பக்தி சேவையை மட்டும் என்னைக்கு விட்டுடாதீங்கன்னு சொல்லி மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லும்போது பல சீடர்கள் எப்போதும் நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒருங்கிணைந்து பகவானுடைய பக்தி சேவை செய்யணும். இந்த மாதிரி அதே மாதிரி அவங்க சொல்லும்போது கடைசியா அவங்க மரணப்படுக்கையில இருக்கும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து யாரையாச்சும் கடுமையா பேசியிருந்தேன்னா அவங்கள வந்து நான் எதுக்காக அந்த மாதிரி கடுமையா பேசினேன், எப்படியாச்சும் ஒரு ஜீவனையாவது அவங்கள பக்தி சேவையில் ஈடுபடுத்தணும்னு தான் என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள். என்னன்னா, நான் வந்து ரூபரங்கநாதருடைய பாத தூசி ஆகணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள். அது மாதிரி பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து
இந்த மாதிரி நான் பெரிய ஆச்சாரியார், என்ன நிறைய பேர் என்னை பின்பற்றணும், நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆடம்பரம் எதுவுமே அப்படிப்பட்ட பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய ஒரு நேர்மையான சீடர் தான் நமது ஸ்ரீ பிரபுபாதா. பிரபுபாதா அவங்களுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்தி சித்தாந்த மகாராஜோடைய 2 முக்கியமான விஷயத்த நிறைவேற்றினார். ஒண்ணு, மற்ற ஆங்கிலம் பேசக்கூடிய மற்ற நம் மதத்தினருக்கு இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்து கொடுத்தாங்க. மற்றொன்று, அவங்க எப்போதும் விருப்பப்பட்ட புத்தகங்கள், கிருஷ்ண பக்தி புஸ்தகங்களை அச்சிட்டு பகவானுடைய விஷயங்களை எடுத்து சொன்னார். இந்த 2 முக்கியமான காரியங்களை செஞ்சார். அது மட்டும் இல்லாம சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய இந்த 150வது வருட அவங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்ம இந்திய அரசாங்கம் அஞ்சத்தலையும், அதாவது ஒரு ஸ்டாம்பும், அதே சமயத்துல ஒரு நாணயமும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய இவ்வளவு அசாதாரணமான செயல்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகள் செஞ்சத இந்த பௌதீக இது மூலமா நம்ம அத ஒரு ஈக்குவலேட்டா அதை சமமைப்படுத்தி சொல்ல முடியாது. அதனால சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய அவங்களுடைய எண்ணற்ற ஆன்மீக சாதனைகளுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுதான். அதனால நாம அதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவுடைய எண்ணற்ற கருணைய ஒரு சீடர் அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சாருனாக்க அவரோட ஒரு பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய காரணமற்ற கருணை கிருஷ்ண பக்தியை கொடுக்கறத நாம எப்படியாச்சும் அந்த கடனை தீர்த்து விடலாம் நினைக்கிறது முடியவே முடியாது. அது மாதிரி நமக்கு குரு பரம்பரையில கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பக்திக்கு நாம பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கோ அல்லது நமது பிரபுபாதாவுக்கோ நாம என்றென்றும் நம்ம கடன்பட்டவனா இருப்போம். ஹரே கிருஷ்ணா.